பிரச்சனைக்கு நீங்க தான் காரணமா இருக்கீங்க. மத்தவங்களை மேனிபுலேட் பண்றீங்கன்னு நான் உங்களை நாமினேட் பண்றேன். மண்டைய கழுவாத மாதிரி நீங்க கழுவுற மாதிரி எனக்கு தெரியுது. தைரியமான ஆளா இருந்தா எதா இருந்தாலும் மூஞ்சிக்கு நேரம் அடிச்சு சொல்லுடா அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதான் இதுன்னு நினைக்கிறேன். அதாங்க நம்ம நாமினேஷன் ப்ராசஸ். அது எப்படி அப்படின்னா, நீங்க யாரை நாமினேட் பண்றோம் அவங்கள முன்னாடி வர வச்சு அவங்கள மூஞ்சிய பார்த்து நீ இது தாண்டா தப்பு அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு முன்னாடியும் மற்ற ஹவுஸ்மேட்ஸ் முன்னாடியும் சரியான ரீசன் சொல்லி 2 பேர்த்த நாமினேட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன, ஓபன் நாமினேஷன். மொத்தம் அந்த நாமினேஷன் லிஸ்ட்ல எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வீக் 12 பேர் நாமினேஷன் லிஸ்ட்ல வந்திருக்காங்க. இதுல வராத ஆளு அப்படின்னா 5 பேர். ஜெஃப்ரி தான் கேப்டனு, அதனால ஜெஃப்ரியை நாமினேட் பண்ண முடியாது. இதை தவிர வேற யார் நாமினேஷனுக்குள்ள வரல அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் விஷால், அருண், தீபக், அன்சிதா, இவங்க 4 பிளஸ் கேப்டன் 1 ஜெஃப்ரியோட சேர்த்து 5 பேர் நாமினேஷன் வரல. மீதி வீட்டுக்குள்ள இருக்க 12 பேர் நாமினேஷன்ல வந்திருக்காங்க. அது யார பண்ணிருக்கா அப்படிங்கறத பாத்துடலாம். இந்த ப்ரோமோ படி பார்த்தோம்னா, முத்து பவித்ராவும் அருணும் நாமினேட் பண்றாங்க. என்ன பவித்ரா சொல்றாங்க அப்படின்னா, இந்த வீட்டில் நடக்கிற பல பிரச்சனைக்கு நீங்க முத்து தான் நீங்க காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏமா பவித்ரா, இது ஃபர்ஸ்ட் டே 1ல இருந்து நடந்துகிட்டு தான் இருக்கு, நீ இப்பதான் தூங்கி விழிச்சியா அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு கேட்க தோணுச்சு. அடுத்து நம்ம டபா அருண், அவர் முத்துவை நீங்க பல பேரை மேனிபுலேட் பண்றீங்க, அதனால உங்களை நாமினேட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி முத்துவை சொல்றாப்ல. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அருண் லாஸ்ட் வீக் முத்துட்ட பேசி ஜெயிக்க முடியல அந்த மேனிபுலேட் பண்ற விஷயத்தை அப்படின்னு நாமினேஷனுக்கு இழுத்து கொண்டு வந்துட்டாப்ல. அடுத்து நம்ம ஆள் ரஞ்சித், அவர் மஞ்சரி நீங்க பண்றது பல விஷயங்கள் எனக்கு சரியாவே படல, எனக்கு தூக்கமே வர அதே தான் நினைக்க தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்து அன்சிதா, மஞ்சரி நீங்க நிறைய விஷயம் நெகட்டிவாவே பண்ற மாதிரியே எனக்கு தோணுது, அதனால உங்களை நாமினேட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல. அடுத்து பவித்ரா முத்துவை பண்ணாங்க, இப்ப முத்து பவித்ரா பண்றாங்க. முத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் வெளிப்படைத்தன்மை இல்லாத மாதிரியே இருக்கு, அதனால உங்களை நாமினேட் பண்றேன் அப்படின்னு முத்து சொல்றாரு. அதுவும் கரெக்ட் தான். அந்த பொம்மை டாஸ்க்ல 6 பேரை முடிச்சு விட்டாங்களா பவித்ரா, ஒண்ணுமே பேசாம ஊம குசும் தரமா ஆனந்தியை தான் இன்னும் அவங்க வீட்டுக்குள்ள மண்டையை எங்களை பயங்கரமா கழுவுறீங்க அப்படின்ட்டு சௌந்தர்யா போட்டு உடைச்சிட்டாங்க. நீங்க மண்டைய கழுவாத மாதிரியே அப்படியே அதுக்குள்ள போந்து மண்டையை எங்களை பயங்கரமா கழுவுறீங்க அப்படின்ட்டு ஆனந்திய மூஞ்சிக்கு நேரே சொல்லி சௌந்தர்யா ஆனந்தியை நாமினேட் பண்ணிட்டாங்க. அடுத்து சாச்சனாவை தீபக் ஏற்கனவே போன டைம் நாமினேட் பண்ணாப்ல. இந்த டைம் என்ன சொல்றாரு, ஏமா நீ ஒன்னும் குழந்தையாவே இருக்காதம்மா, குழந்தைய விட்டு வெளியே வா, ஒன்னும் வீட்டுல எம்ஏ எனக்கு டீ வேணும், காஃபி வேணும், பால் வேணும்னு அடம்பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி தீபக் மூஞ்சில் அடிச்சாப்ல சாச்சனாவை நாமினேட் பண்ணிட்டாங்க. ஜாக்லின் ராணாவை பண்றாங்க. ஏன்னா ஏற்கனவே ராணா ஜாக்லினா மூடு அப்படி இப்படின்னு பேசினாப்ல, அதுக்கு ஜாக்லின் வச்சு செஞ்சு விட்டுட்டாப்ல. ராணாவை பார்த்து நீ வார்த்தை பேசிட்டு புரியாத மாதிரி அப்படியே நான் ஏதோ ஒரு டென்ஷன்ல சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல ராணா வச்சு விட்டு செஞ்சு விட்டுட்டாப்ல. அடுத்து சத்யா அவங்களோட இந்த வீட்டுல மோசமா விளையாடுறது ஒரே ஆள் தான், ரஞ்சித் மட்டும்தான். அதனால ரஞ்சித்தை பார்த்து இன்னும் நீங்க வெளியவே வரல, எல்லா விஷயமும் அப்படியே பூசி மொழிகிட்டே போறீங்க அப்படின்ட்டு ரஞ்சித்தை நாமினேட் பண்ணிருக்காங்க. கன்ஃபார்மா யாருக்கு எத்தனை ஓட்டு விழுந்திருக்கு நாமினேஷன்ல அப்படிங்கறத பாத்துலாமா. மஞ்சரிக்கு 6 ஓட்டு விழுந்திருக்கு, ஆனந்திக்கு 4 ஓட்டு, முத்துக்கு 4 ஓட்டு, ரயானுக்கு 3 ஓட்டு விழுந்திருக்கு, ராணாவுக்கு 3 ஓட்டு, பவித்ராவுக்கு 2, சாச்சனாவுக்கு 2, ரஞ்சித்துக்கு 2, சத்யாவுக்கு 2, சௌந்தர்யாவுக்கு 2, ஜாக்லினுக்கு 2, தர்சிகாவுக்கு 2, ஆக மொத்தம் 12 பேர் நாமினேஷன் லிஸ்ட்ல வந்திருக்காங்க. ஆக மொத்தம் ஓபன் நாமினேஷனால பிளான் பண்ணி இந்த வீட்ல அதிகப்படியான நபர்களை நாமினேஷன் லிஸ்ட்ல உள்ளுக்கு வந்திருக்காங்க. நீங்க இந்த வீக் யார் வெளியே போனா இந்த கேம் இன்னும் சுவாரஸ்யமா நல்லா இருக்கும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.